15வது ஊதிய ஒப்பந்த உயர்வு என்பது கடந்த மாதம் மே மாதம் 29ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது. இதனுடைய ஊதிய ஒப்பந்த காலம் என்பது 1/9/2023 ஊதிய ஒப்பந்தம். அந்த சம்பள உயர்வுக்கான ஒப்பந்தத்தில் இந்த அரசாங்கம் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் 1/9/2024 முதல் மட்டும் நாங்கள் உயர்வு வழங்குவோம், 12 ஆண்டுகள் உயர்வு வழங்க மாட்டோம் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால் இதை வந்து சிஐடியு நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து அடுத்த நாள் மே 30ஆம் தேதி சென்னை முழுவதும் அனைத்து பணிமனைகளும் கேட் முன்பு ஒரு கடுமையான ஒரு வலுவான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் தொழிலாளர்கள் ஒப்பந்த பேச்சுவார்த்தை எப்போ நிறைவு பெறும், இந்த மாதம் சம்பளம் என்பது உயருமா என்ற பெரும் எதிர்பார்ப்போடு இன்றைய தினம் தொழிலாளி பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். 29 சம்பள பேச்சுவார்த்தை முடிந்தது. 2ஆம் தேதி சம்பள உயர்வு வரும்போது பஞ்சப்படி உயர்வு போன மாதம் அறிவித்து 2% உயர்வு வழங்க முடியுது. ஆனால் 40 கோடி ரூபாய் கூடுதலாக சம்பள உயர்வுக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த நிதி என்பது சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையில் கடுமையான அதிருப்தியில் தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 22 மாதங்களுக்கு மேலாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 4000 பேர் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வு கால பணப்பலன் இல்லாமல் இன்னைக்கு ஓய்வு பெறுகிறாங்க. இப்போ போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா 8144 பேர் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் போக்குவரத்தில் இந்த மாதம் வந்து தமிழ்நாடு முழுவதும் 1000 பேர் ஓய்வு பெற்றவர்கள் வெறுங்கையோடு ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு மன உளைச்சலோடு இன்னைக்கு பணிபுரிய தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 94,000 பேர் பஞ்சப்படி உயர்வு என்பது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலோடு வழங்கப்படலாம். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பயோமெட்ரிக் மூலமாக வருகை பதிவை கடந்த 21/4 கடைபிடித்தார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் 21/4 அன்று மாநகர போக்குவரத்து மேலாண் இயக்குநர் ஒரு கடிதம் கொடுத்து இது சம்பந்தமாக சில கேள்விகள் சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதை நடத்துறது மூலமாக அந்த சந்தேகத்தை எங்களுக்கு தீர்வுபடுத்தி அதற்கு பிறகு இந்த பயோமெட்ரிக் முறையை நடைமுறைப்படுத்துங்க. அவ்வாறு நீங்கள் செய்யலைன்னா ஒரு தொழில் அமைதி என்பது சீர்குலையும். ஒரு தொழிற்சங்கம் ஒரு தொழிலாளிக்கும் நிர்வாகத்துக்கும் பாலமாக நாங்கள் இருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு கடிதத்தை கொடுத்து அவருடைய பின்னால் அவர்கள் சீர்குலைவு வந்து வரும்னு சொன்னோம். அரசாங்க மாநகர போக்குவரத்து நிர்வாகத்தில் அதை பற்றி எந்த கவலைப்படலை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு 750 தொழிலாளருக்கு சம்பளத்தில் வந்து அவங்களுக்கு விடுப்பு எடுத்து சம்பளம் போடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுகிறது. கடும் மன உளைச்சலில் இன்னைக்கு மாநகர போக்குவரத்தில் மேற்பார்வையாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், அதே போன்று அலுவலக பிரிவு பணியாளர்கள் இன்னைக்கு பணி செய்திருக்கிறாங்க. இதை கண்டித்து தான் இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதே போல் மாநகரத்து போக்குவரத்து தலைமையகத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் வந்து ஒரு 2 பேர் இடமாற்றம் செய்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னன்னா வந்து சமூக வலைதளத்தில் ஒரு ஒரு உதவி மேலாளர் மாநகர போக்குவரத்து வேலை உதவி மேலாளர் சம்பந்தமாக ஒரு நியூஸ், அவர் வந்து பாலியல் சம்பந்தமான புகாருக்குள்ளே இருக்கிறாருன்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தி சம்பந்தமாக நிர்வாகத்தில் ஒரு விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் வந்து அந்த எந்த பிரிவில் அந்த அதிகாரி மேலே புகார் வந்ததோ அந்த பிரிவில் உள்ள பெண் ஊழியர்களை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணை பண்ணது வந்து முறையற்ற விசாரணை இல்லை. அது வந்து ஆக்சுவலாக ஏற்கனவே பாலியல் சட்டம் சம்பந்தமான அந்த இன்டர்னல் கமிட்டி மூலமாக நடத்தணும். அந்த கமிட்டி இல்லை. அந்த கமிட்டியில் உள்ள பல பேர் வந்து இடமாற்றமான பிறகு இவங்க லோக்கலாக ஒரு என்கொயரி நடத்தி அந்த விசாரணை பண்ணுறாங்க. விசாரணையில் அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டது எழுத்துப்பூர்வமாக கேட்டு வாங்குறாங்க. இப்போ எழுத்துப்பூர்வமாக கேட்டு வாங்கினது ரகசியமாக பாதுகாக்கப்படாங்க. அதில் உள்ள விஷயங்கள் எந்த அதிகாரி மீது புகார் கொடுத்தாங்களோ அந்த அதிகாரிக்கு அந்த செய்தி போகுது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி உயர்ந்த பொறுப்பில் இருந்து கொண்டு அவர் வந்து அந்த அந்த மனத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் நிர்வாகத்தில் பேசணும். அந்த இடமாற்றம் செய்ததை வந்து நாங்கள் நிர்வாகத்தில் பேசும்போது வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. சரி, பெண் ஊழியர் என்ற அடிப்படையில் ஜாயின் பண்ணோம். ஆனால் அவங்க விடுப்பை வந்து மறுத்து சம்பளம் பிடிக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குது. அதனால் இன்றைக்கி பெண் ஊழியர்கள் மாநகர போக்குவரத்து தலைமையகத்தில் ஒரு மன உளைச்சலுடன் அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் என்பது இல்லை என்ற அடிப்படை பணிபுரிகள் இதையும் கண்டித்து தான் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலன்னா அடுத்த கட்டமாக எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்து நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். அது பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்க வந்து சரியான முடிவு கிடைக்கலன்னா சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுப்பதற்கான தயாரிப்பு பண்ணிக்கிறேன். பேரு பொறுப்பினர் வி. தயானந்தம், பொதுச் செயலாளர், அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கம்.